இத சிண்ட்ரலாவா? ஆமா தனு. ரொம்ப அழகா இருக்குக்கா. இதானும் கூட நானும் பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்குல்ல அபி? விலை எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் ஒரு 50,000 60,000 ரூபாய் இருக்கும். எங்க கொண்ட நானும் பாக்குறேன். ஏய் 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 பாத்துடா. நீ கூட என்கிட்ட. அபி நான் கீழெல்லாம் விடல, புடிச்சுக்கிட்டேன் நல்லா. நீ முதல்ல அதை குடுன்னு சொல்றல, குடு. கீழே போட மாட்டேன் அபி. இத்தனோடு இருக்கிற ஊசியவே நீ 4 வாட்டி கீழே போட்டு எடுப்ப. உன்னால நம்ப முடியாது, குடு. இரு ஒரே வாட்டி பார்த்துட்டு தரேன். குடுடா. இரு இந்த அபியக்கா, அசோக் சார் நைட் வந்து உங்களை பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஷோ கடவுளே, இது வரைக்கும் 25 வாட்டி நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல அபி, நீ இன்னொரு 25 தடவை சொன்னா கூட நாங்க கேட்டுட்டே இருப்போம். சொல்ல. ஏங்கா, சொல்லி சொல்லி எனக்கே சலிப்பா இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கேட்கறதுக்கு எங்களுக்கு சலிக்கலையே. ஒவ்வொரு தடவையும் புதுசா கேட்கிற மாதிரி இல்ல எங்களுக்கு இருக்குது. இங்க பாரு, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 1 hour ஓட்டி கேட்டேன். ஐயோ, என்னால முடியாதுப்பா, ஆளை விடுங்க. அபியக்கா, அசோக் சார் அந்த ராத்திரியில உங்களை தேடி வந்து இவ்வளவு அழகான ஒரு gift கொடுத்திருக்காரு. பதிலுக்கு நீ எனக்கா கொடுத்த? நான் என்ன தரணும்? gift தான் அபி. பதிலுக்கு நீ ஒரு gift ரெடி பண்ணி தர வேண்டாமா? இங்க பாருங்க, அதெல்லாம் பிரமாதமா ஒரு நல்ல gift கொடுத்து நம்மலாம் அசத்தி போடலாம். அபி, நீ அவரோட பர்த்டே எப்பன்னு மட்டும் கேளு. ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்து அசத்துன்னு அசத்தி போடுவோம். ஐயோ, ஏன் கணேசா? gift தர வேண்டியது அபி அக்கா. உனக்கு புரியலையா? அக்கா, என்ன கிஃப்ட்டுக்கா தர போற? அபி, நீ ஒண்ணு பண்ணு. நல்லா என் சைஸுக்கு ஒரு பெரிய கரடி பொம்மையா வாங்கி கொடுத்துரு. மனசு சும்மா மிரண்டு போயிருவாரு. கணேசா, கரடி பொம்மைய கிஃப்டா தர குழந்தை அவரு. கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? அபி, நீ கிளம்பு. நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல கிஃப்டா அசோக் சாருக்கு வாங்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லக்கா. நான் கிஃப்டை ரெடி பண்ணிட்டேன். என்ன கிஃப்ட்டுக்கா? எனக்கு தெரியுமே, முயல் பொம்மை தானே. ஐயோ, இவன் ஒருத்தன் கரடி முயல்னு காட்டுவாசி மாதிரி பேசிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, என்னன்னு தான் கேட்போமே. அபி, என்ன கிஃப்ட் நீ கொண்டு வா, நாங்க பாக்குறோம். எடுத்துட்டு வா போ. என்னடா, என்ன கிஃப்டா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கு அபி. இத நீ எப்ப பண்ண? நேத்து நைட்டு. அப்போ நைட்டு முழுக்க நீ தூங்கவே இல்ல? ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல. எப்படி தூக்கம் வரும்? திரும்ப திரும்ப அசோக் சார் தான் கண்ணு முன்னாடி வந்திருப்பாரு. என்ன அபி?
பட் இனிமே அசோக்கோட வாழ்க்கையில எல்லா பக்கத்துலயுமே அபியோட பேர் இருக்கு. அபி அபி என்ன போச்சுடா. ஏற்கனவே அபி அக்கா அளந்துதான் பேசும். இப்போ அந்த பேச்சு கூட வர மாட்டேங்குதே. நைட்டு புறம் தூங்கலாம், அப்புறம் எப்படி பேச்சு வரும்? ஊன்னு 2 வார்த்தை தான் வரும். ம், அதுவும் 2 வார்த்தை கூட இல்ல, அது 2 எழுத்து. இல்ல கணேசா, தூக்கம் வராததால பேச்சு குறையல. அது ராஜகுமார நேர்ல வந்ததால தான் அந்த பேச்சு கம்மி ஆயிடுச்சு. ஓ அப்படி. உங்க அம்மா சொல்லும் போதும் கதையா தான் இருந்தது, நாங்க சொல்லும் போதும் உனக்கு கதையா தான் தெரிஞ்சது. இப்ப பாரு, கதையே நிஜமாயிடுச்சு. என்ன நிஜமாச்சு? ராஜகுமார உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அபி. உன்னை பார்த்து சிண்டர்லாவையும் கையில கொடுத்துட்டான். அப்போ எல்லா கதையும் சீக்கிரம் நிஜமாக போகுது. ஏய் உன்ன உண்மையை தானே சொல்றேன். அபி, இனி உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டமும் இல்ல, நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்க போகுது. அழகான கனவு ஒண்ணு, அதை விட அழகான வாழ்க்கைய மாறப்போகுது. ஏக்கா, நீ சொல்றத பார்த்தா இந்த குடுகுடுப்பக்காரன் நைட்ல வந்து குறி சொல்ற மாதிரியே இருக்க. ம், உன் வீட்டு பக்கத்துல யாராவது வந்து சமீபத்துல சொன்னாங்களா உனக்கு குறி? டேய், உன்னை கொலை பண்ண போறேன். நீ என்ன கொல்றது இருக்கட்டும், நம்ம கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ் போகலாம். முதலாளி நம்ம எல்லாரையும் கொண்டு வரு, வா போலாம். கட்டிங் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வாய் உனக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சுல. நான் பேசுறது இருக்கட்டும், வண்டி வந்துரு, வா போலாம். ம். அபி, நேரமாச்சு, கிளம்பலாமா? இதுக்கா இன்னும் 10 நிமிஷம். இது 17வது 10 நிமிஷம். நாளைக்கு காலையில வந்து பாத்துக்கலாம்ல அபி அக்கா? இல்லம்மா, அசோக் சார் காலையில 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காரு. ம், நம்மள நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காரு. அபி, நம்மள நம்பி இல்ல, உன்னை நம்பி. எங்களெல்லாம் நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 10 பைசா கடன் தர மாட்டான். கணேசா, கட்டிங் மாஸ்டர் ஆயிட்டா நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுவியா? அபி, இதோ முடிஞ்சதுக்கா, இன்னும் 2 நிமிஷம். ம், இதோட 26வது 2 நிமிஷம் கரெக்டா? ம், அபி, நீ டிசைனை மட்டும் தான் கவனிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா நீ எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் கவனிச்சதாலதான் நீ இப்ப கட்டிங் மாஸ்டரா இருக்க. ஆமா அபி. இது எப்படி இருக்கு? என்ன அபி, உன் டிசைனை பத்தி நான் சொல்லுமா? நான் சூப்பரா இருக்கு. கா, என்ன சூப்பரு. ஏன் கணேசா, நல்லா இல்லையா? அட நீ வேற ஒண்ணு அபி, இதெல்லாம் வந்து சூப்பருக்கு மேல சூப்பரோ சூப்பரு. நீ வேணா பாரு அபி, நாளைக்கு காலையில அசோக் சாரே உன்னை கூப்பிட்டு இன்னொரு சென்ட்ரலா உனக்கு கொடுத்துருவாரு.